Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எக்கனாமிக் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு. இந்த டாப்பிக்கில் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சூஸ் பார்ப்போம். வி டேக் ஏஜ் குரூப் டேஷ் இயர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 15 ஏஜ் டு 60 ஏஜ். இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் புக்கில் பார்ப்போம். லைட் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஒர்க் ஃபோர்ஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 15 ஏஜ் டு 60 ஏஜ். செகண்ட் சூஸ் பார்ப்போம். விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா இன் த டிசெண்டிங் ஆர்டர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டதுனால ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்டு ட்ரெஷரி செக்டார் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஜிடிபினா என்னன்னு பார்ப்போம். உள்நாட்டு உற்பத்தியை கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஜிடிபி. தேர்ட் சூஸ் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் இந்தியா. இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னா ப்ரைமரி செக்டார். எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ப்ரைமரி செக்டாரில் தான் நிறையா பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ப்ரைமரி செக்டார். ஃபோர்த்து சூஸ் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் ப்ரைமரி செக்டார். இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னா மேனுஃபேக்சரிங். ஆப்ஷனில் அக்ரிகல்ச்சர், மைனிங் அண்டு ஃபிஷ்ஷிங்லாம் ப்ரைமரி செக்டாரோடது. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்ன்ற வேர்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் மேனுஃபேக்சரிங். ஃபிஃப்த்து சூஸ் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் த செகண்டரி செக்டார். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷனில் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே செகண்டரி செக்டாரில் வரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேர்டு எதுனா ஃபாரஸ்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபாரஸ்ட்ரி. செவன்த்து சூஸ் பார்ப்போம். விச் செக்டார் இஸ் நாட் இன்க்ளூடிங் இன் த ஆக்குபேஷனல் பேட்டர்ன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் ட்ரெஷரி செக்டார் இதெல்லாம் ஆக்குபேஷனல் பேட்டர்னில் வரும். ப்ரைவேட் செக்டார் மட்டும்தான் வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ப்ரைவேட் செக்டார். எயித்து மேட்ச் பார்ப்போம். அக்ரிகல்ச்சர்ன்ற வேர்டுக்கு எந்த வேர்டு மேட்ச் ஆகுதுன்னா ப்ரைமரி செக்டார்ன்ற வேர்டு தான் மேட்ச் ஆகுது. பி மேட்ச் பார்ப்போம். மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்டு வாட்டர் சப்ளை இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்னா செகண்டரி செக்டாரில் வரும். எயித்து சி மேட்ச் பார்ப்போம். ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த வேர்டுக்கு எந்த வேர்டு மேட்ச் ஆகுதுன்னா சர்வீஸ் செக்டார்ன்ற வேர்டு தான் மேட்ச் ஆகுது. எயித்து டி மேட்ச் பார்ப்போம். யூனிகார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் அண்டு ஹவுஸ் ஹோல்டு இண்டஸ்ட்ரீஸ் இந்த வேர்டெலாம் எந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அன்ஆர்கனைஸ் செக்டார் தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நைன்த்து சூஸ் பார்ப்போம். விச் டெல்லி சுல்தான் ஆஃப் மிடிவல் இந்தியா ஃபார்ம்டு எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ டு சால்வ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஃபிரோஸ் ஷா துக்ளக். இந்த கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் புக்கில் பார்ப்போம். டூ யூ நோவில் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிடிவல் பீரியட் அப்போது ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவர் யாருன்னா சுல்தான் ஆஃப் டெல்லி. இவர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபெரோஸ் ஷா துக்ளக். டென்த்து சூஸ் பார்ப்போம். டேஷ் செக்டார் இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டு ஃபாலோட் கவர்மெண்ட் ரூல்ஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஆர்கனைஸ்டு. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஆர்கனைஸ் செக்டார்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆர்கனைஸ்ட். 11th சூஸ் பார்ப்போம். டேஷ் செக்டார் ப்ரொவைட் ஜாப் செக்யூரிட்டி அண்டு ஹையர் வேஜஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கிற ஆர்கனைஸ்டு செக்டார். இதோட எக்ஸ்பிளனேஷன் புக்கில் பார்ப்போம். ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் செக்டார்ஸ் தான் இது ஒரு ஜாப் செக்யூரிட்டி கொடுப்பாங்க ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆர்கனைஸ் செக்டார்ஸ். 12th சூஸ் பார்ப்போம். ஃபைண்ட் த ஆட் ஒன். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா ரயில்வேஸ். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். பேங்கிங், இன்சூரன்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வரும். ரயில்வேஸ் மட்டும் ஆட் ஒன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரயில்வேஸ். 13th சூஸ் பார்ப்போம். த செக்டார் ஆர் கிளாசிஃபை இன்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ். இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் செக்டாரும் ப்ரைவேட் செக்டாரும் எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா ஓனர்ஷிப் என்டர்பிரைசஸ் வச்சு தான் பிரிப்பாங்க. யார் ஓனர்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க ஓனர்ஷிப் என்டர்பிரைசஸ்.
14th choose பார்ப்போம் assertion the unorganized sectors of the economic characterized by the household manufacturing activities and small scale industries இதோட ரீசன் கொடுத்துருக்காங்க. அதை ஜாப் ஹியர் ஆர் லோ பெய்ட் அண்ட் ஆஃபன் நாட் ரெகுலர். இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்லாம் வந்து ஒரு எக்கனாமின்றது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்லாம் வந்து ஜாப் வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்கும், லோ பெய்டாக இருக்கும், அப்புறம் எக்கனாமி வந்து ரெகுலராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அசர்டனுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15th சூஸ் பார்ப்போம். பீப்புள் ஹூ எம்ப்ளாய்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் பே ரிவார்ட் ஃபார் தேர் ஒர்க் இஸ் டேர்ம்ட் ஆஸ் டேஷ். இந்த கொஷனோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்குக்காக பே பண்ணுவாங்களா, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரிவார்ட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீப்புளை எப்படி ஒர்க் ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்கன்னா எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எம்ப்ளாயர். 16th சூஸ் பார்ப்போம். டேஷ் கண்டினியூஸ் டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் த தமிழ்நாடு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அக்ரிகல்ச்சர். இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். தமிழ்நாட்டில் தான் நிறைய அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்காக நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் ஃபில்ல பார்ப்போம். இன் டேஷ் செக்டார் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆஸ் நாட் ஃபிக்ஸ்டு அண்ட் ரெகுலர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் பார்ப்போம். அன்ஆர்கனைஸ் செக்டார்ன்ற டாப்பிக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிங்க் கலரில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் ஒரு வேலை வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அன்ஆர்கனைஸ் செக்டார். செகண்ட் ஃபில்ல பார்ப்போம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாசிஃபை இன்டு டேஷ் அண்ட் டேஷ் செக்டார். இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் புக்கில் பார்ப்போம். பப்ளிக் செக்டார் வைஸ் ப்ரைவேட் செக்டார்ன்ற டாப்பிக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக பிரிப்பாங்க. அது என்னென்னா ப்ரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். தேர்ட் ஃபில்லப் பார்ப்போம். டேஷ் ஹாஸ் ஆல்வேஸ் ஃபீச்சர்ஸ் ஆஸ் அ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இன் இந்தியா. இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது இந்தியன் பாலிசிஸில். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் எம்ப்ளாய்மெண்ட். ஃபோர்த்து ஃபில்ல பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் டியூ டு டேஷ். இந்த கொஷினோட ஆன்சர் புக்கில் பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன்ற டாப்பிக்கில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து எதை வச்சு சேஞ்ச் ஆகுதுன்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புளை வச்சு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். ஃபிஃப்த்து சூஸ் பார்ப்போம். த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் டேஷ். இந்த கொஷினோட ஆன்சர் புக்கில் பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியான்ற டாப்பிக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளூ கலரில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா மல்டி டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் மல்டி டைமென்ஷன். சிக்ஸ்த்து சூஸ் பார்ப்போம். டேஷ் ஆஃப் த எக்கனாமி இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேபிள் ஆஃப் ஒர்க்கிங். இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். எக்கனாமிக் டேர்ம்ஸ் படி ஒர்க் ஃபோர்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் லேபர் ஃபோர்ஸ். செவன்த்து சூஸ் பார்ப்போம். பப்ளிக் செக்டார் மீன்ஸ் டேஷ். இந்த கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். பப்ளிக் செக்டாரை எப்படி சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்ப்போம். பப்ளிக் செக்டர்ன்ற வேர்டு எந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா சர்வீஸ் மோட்டிவ்ன்ற வேர்டுக்கு தான் மேட்ச் ஆகுது. செகண்ட் மேட்ச் பார்ப்போம். ப்ரைவேட் செக்டர்ன்ற வேர்டு எந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்ன்ற வேர்டுக்கு தான் மேட்ச் ஆகுது. தேர்ட் மேட்ச் பார்ப்போம். ப்ரைமரி செக்டர்ன்ற வேர்டு எந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பவுல்ட்ரின்ற வேர்டுக்கு தான் மேட்ச் ஆகுது. ஃபோர்த் மேட்ச் பார்ப்போம். ட்ரெஷரி செக்டர்ன்ற வேர்டு எந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பேங்கிங் செக்டர்ன்ற வேர்டுக்கு தான் மேட்ச் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.